ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினி டிஃபென்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து வார் 2 அந்த படத்துடைய ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். வார் 2 ஹிருத்திக் ரோஷன், ஜூனியர் என்டிஆர், கியாரா அத்வானி இவங்களுடைய காம்பினேஷனில் உருவாகிட்டு இருக்க ஒரு படம். ஸோ மெயின் வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஜூனியர் என்டிஆர் மேலே தான். இது நான் டீசர்லேயே சொல்லியிருப்பேன், டீசர் ரியாக்ட் பண்ணியிருக்கேன், அதுலேயே சொன்னது தான். அவருனால மட்டும்தான் வந்து எனக்கு வார் 2 மேல ஒரு பெரிய இம்பேக்ட். மற்றபடி வார் ஒரு நல்ல படம் அதெல்லாம் இருந்தாலும் அந்த வார் அந்த யூனிவர்ஸ்ல ஜூனியர் என்டிஆர் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இப்போ வாங்க ட்ரைலர் பார்த்துட்டு வந்துருக்கோம். நான் சபதம் செய்றேன். நான் கண்ணுங்க, நான் என்னோட பேரு, என்னோட அடையாளம், என் வீடு குடும்பம் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு நிழலா மாறுவேன். பேரும் முகவரியும் இல்லாத நிழலா பாருங்க. நான் சபதம் செய்யறேன், மத்தவங்க சாதிக்க முடியாதத நான் சாதிச்சு காட்டுவேன். மத்தவங்க ஜெயிக்க முடியாத போற நான் ஜெயிச்சு காட்டுவேன். என் நண்பர்கள், சொந்தங்கள், நான் நேசிச்சவங்க யாருக்காகவும் நான் இறக்கப்பட மாட்டேன். கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க மாட்டேன். நல்லது கெட்டது, சரி தவறு, பாவம் புண்ணியம் எதுக்கும் நான் வேறுபாடு பார்க்க மாட்டேன். என்னோட தியாகத்துக்கு எந்த சாட்சியும் இருக்காது. தேவைப்பட்ட என்னோட உயிரையோ என்னோட ஆன்மாவையோ விலையா கொடுக்க தயங்க மாட்டேன். இப்ப நான் மனித பிறவி இல்ல, பயங்கரமான ஆயுதம், போருக்கான ஆயுதம். முதல்ல உயிரை இருப்பேன், அப்புறம் உயிரை கொடுப்பேன். Death before dishonor. Service before self. India first. India first. ஓ செம்ம ஸ்டார்ட். கர்மத்தில் உனக்கு உரிமை உண்டு, ஆனால் அதன் பலன்களில் அல்ல. He is a soldier. You are a soldier. And this is war. ஈக்குவல் டைலாக், ஈக்குவல் மார்க். ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டேவை முன்னிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுக்கு நம்ம என்னங்க சொல்கிறது, ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருக்குது. தொடர்ந்து இந்தியன் சினிமா வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு போயிட்டு இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். அதுவும் வார் மாதிரியான ஒரு படத்தில் இப்படியான விஷுவல் இல்லை அப்படின்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும். இப்படி இருக்கிறதுக்கு நம்ம ஆச்சரியப்பட அவசியமே இல்லை. ஆனால் ஒரு மாதிரி ட்ரைலரோட ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி சைலண்டாக அப்படியே சட்டிலாக போன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிஜிஎம் எலிவேஷன் அதெல்லாம் செமையாக பிக்கப் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று அந்த துப்புர ஷாட் ஒன்று இருக்குல்ல ஹிருத்திக் ரோஷன் மேலே, அது ஏன் எப்படி அது ஒத்துக்கிட்டாரு, அதெல்லாம் எனக்கு தெரியல. அது அவருடைய பெரிய மனசு. நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. ஓகே, இட்ஸ் ஆல் அபவுட் ஆக்டிங் அப்படி இருக்கு. இருந்தாலும் ஹிருத்திக் ரோஷன் மேல ஒருத்தர் காரி துப்புறது வந்து என்னால ஏத்துக்க முடியல. அதனால தான் சொல்ல வரேன். மற்றபடி விஷுவல்ஸ்ல மிரட்டியிருக்காங்க. மேக்கிங் வைஸ் வேற லெவல். இது ஆல் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு தான், இது அவ்வளோதான் சொல்லணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இது ஹாலிவுட்லேருந்து விஎஃப்எக்ஸ்லாம் ஹாலிவுட்லேருந்து இறக்கியிருப்பாங்க ஆளுங்க. ஸோ வேற லெவல். ஆனால் ரெண்டு பேருமே இப்போ முன்னாடி இந்த வார் இதெல்லாம் பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து ஆப்போசிட்ல இருப்பாங்க,
ஒருத்தர் வந்து இந்தியாவுக்காக நிற்பாரு. ஆனா இங்க 2 பேருமே இந்தியா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருமே சோல்ஜர். ஸோ ஏன் எதுக்காக இவங்க 2 பேருக்குள்ள ஃபைட் நடக்குது? வார்ல அங்க காலித் அந்த கேரக்டர்ல வந்து எப்படி அது வில்லனா மாறுது அப்படிங்கிறது செம்ம டீட்டெயிலிங்கா இருக்கும். இதுலயும் அந்த மாதிரி டீட்டெயிலிங் இருக்கும். ஆனா யாரு வில்லன் அப்படி ஒரு கேள்வி வருது இல்ல, யாரு வில்லன்? அந்த சஸ்பென்ஸோடய இருப்போம். படம் பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 14th நம்ம கூலிக்கும் வாருக்கும் தான் வாரே. ஸோ 2 படத்துக்குமே போட்டி தான். எது அடிக்க போகுது, எது பிளாக் பஸ்டர் ஆக போகுது அதெல்லாம் தெரியல. ஆனால் 2 படத்தையுமே சப்போர்ட் பண்ணுவோம், 2 படத்தையும் பார்ப்போம். ஏன்னா நம்ம ஒரு சினிமா ஆடியன்ஸாக வந்து எல்லா படத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் ரசிக்கணும். யாருமே வந்து படம் ஃபெயிலியர் ஆகணும் அப்படின்னு எடுக்க மாட்டாங்க. எல்லா படமுமே ஹிட் ஆகணும், ப்ரொடியூசருக்கு லாபம் வரணும், அந்த கண்ணோட்டத்தில் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் எல்லா படத்தையும் பார்ப்போம், எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ஆல் வச்சுக்கோங்க. பாய்.